ஒரு பேரு த கிங் சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் மமிதா பைஜோ வச்சு படம் லியா வச்சு ஒரு படம் எடுக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி வருது சார். பட் இன்றைக்கி ஒரு படம் தயாரிக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டாங்க. நான் ஒரு நிமிஷம் அதுக்காக வருத்தப்பட்டேன். ஆக்சுவலாக இங்கே நிறைய இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொந்த படம் எடுக்கிறேன் அப்படின்னு இறங்குவாங்க. அது ஒரு மிகப்பெரிய பேர்டனாக மாறி அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையே தொலைஞ்சு போகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுது. ஜெயிலர் டூவை பொறுத்தளவுக்கு அதில் ஒரு கேமியோ ஒன்று இருக்குது. அது ஷாருக் கான் பண்ணுறதா இருந்துச்சு, அப்புறம் பவன் கல்யாண் பண்ணுறதா இருந்துச்சு, இப்போ ஹிருத்திக் ரோஷன் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ அந்த படப்பிடிப்பு முடிஞ்சிச்சுன்னா படம் முடிஞ்சுது. அது ஒன்றுத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வேறு மொழியை சார்ந்த ஒரு பெரிய ஹீரோ இந்த படத்துக்குள்ளே வர்றதுக்கு 1000 கோடி டார்கெட் தான் காரணமானு கேட்குறீங்க. அதை தாண்டி பேன் இண்டியா படங்கள்னு ஒரு ஸ்டைல் இன்றைக்கி வந்துடுச்சு. ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? ஆக்சுவலாக ஜூன் 18 ரிலீஸ் பண்ணணும்னு தயாரிப்பாளர் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்காரு. ஆனால் அதற்கான சூழ்நிலை இன்னும் அமையலை. என்ன காரணம்னா, சென்சார் சர்டிஃபிகேட்டு வரல. இது கிடைக்குமா கிடைக்காதான்னே தெரில. ஒருவேளை கொடுக்காமலே இந்த படத்தை முடக்கிடுவாங்களோங்கிற அளவுக்கு இப்போ சந்தேகம் வந்துடுச்சு. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வலைப்பி சந்தனன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஆரம்பத்தில் ஒரு டேரக்டராக ஆரம்பித்தவர், அப்புறமாட்டு நடிகராக ஒரு படங்களும் ஹிட் கொடுத்து பிளாக் பஸ்டரையும் கொடுத்தாரு. இப்போ அடுத்த கட்டமாக ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாரு. யாரை சொல்கிறேன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் மமிதா பைஜோ வச்சு படம் லியா வச்சு ஒரு படம் எடுக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி வருது சார். செய்தி உண்மைதான். ஆக்சுவலாக எல்லாருமே என்னென்னா, ஒரு துறையில் ஜெயிக்கிறாங்க, அதே துறையில் அடுத்த கட்டத்துக்கு தாவணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் ஒன்றும் தவறே இல்லை. இப்போ அவர் ஒரு டைரக்டராக இருந்தார். அதற்கப்புறம் ஒரு ஹீரோவாக மாறினார். டைரக்டராகவும் ஜெயித்தார், ஹீரோவாக அதை விட பல மடங்கு ஜெயித்தார். அதற்கப்புறம் அவர் நடித்த படங்கள் எல்லாமே 100 கோடி வசூலை சர்வசாதாரணமாக எட்டுச்சு, கடைசியாக வந்த எல்லைக்கே தவிர. அப்படி இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு நடிகராக டாப்பில் இருக்கிற ஒரு 10 பேரில் அவரும் ஒருத்தராக இன்றைக்கி இருக்கார். எல்லாமே ஓகே தான். பட் இன்றைக்கி ஒரு படம் தயாரிக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டோன்னே நான் ஒரு நிமிஷம் அதுக்காக வருத்தப்பட்டேன். ஏன்னா இது என்னடா, அது ஒரு நல்ல விஷயத்தை தானே அவர் பண்ணுறாரு, நீ எதுக்கு வருத்தப்படுற அப்படின்லாம் பல பேர் கேள்வி கேட்கலாம். எப்போவுமே ஒரு படைப்பாளி முதலாளியாக மாறும்பொழுது இருக்கிற பிரச்சனைகளை நினச்சி தான் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக இங்கே நிறைய இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொந்த படம் எடுக்கிறேன் அப்படின்னு இறங்குவாங்க. அது ஒரு மிகப்பெரிய பேர்டனாக மாறி அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையே தொலைஞ்சு போகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். ஏன்னா பட தயாரிப்புங்கிறது நீங்கள் ஒரு முதலைகள் நிறைந்த குளத்தில் குதிக்கிறதுக்கு சமம். ஸோ அப்படித்தான் பட தயாரிப்பு ஒவ்வொருத்தரும் இங்கே பார்க்குறாங்க. சூழ்நிலையும் அப்படி தான் இருக்குது. எல்லா துறையும் போல் அல்லது எல்லா தொழிலையும் போல் சினிமா இருக்கான்னா கட்டாயமாக இல்லை. இங்கே டோட்டலாகவே வேறுபட்ட ஒரு துறை இது. இங்கே அனுபவம் இல்லாதவர்களும் சரி, அனுபவம் வாய்ந்தவர்களும் சரி, நேரம் சரியில்லைன்னா மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ரொம்ப கண்ணுக்கு தெரிந்த உதாரணம் யாருன்னா இவர் கௌதம் மேனன். கௌதம் மேனன் ஒரு பிரமாதமான படைப்பாளி. அவருடைய காதல் படங்கள் எல்லாமே நீங்கள் தமிழ் சினிமாவினுடைய முக்கியமான பட வரிசையில் அவருடைய காதல் படங்களையும் நீங்கள் வைக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அழகாக சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர். படம் தயாரிக்கிறேன்னு இறங்கினார். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப சின்னாபின்னப்பட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் கடன் பிரச்சனை போராட்டம்னு வாழ்ந்துட்டுருக்காரு. அவரால் அதுக்கப்புறம் ஒரு நல்ல படத்தை கொடுக்கவே முடியல. என்ன காரணம்னா, நீங்கள் எழுதும்போது ஒரு கடங்காரன் நிற்பான். நீங்கள் எதை யோசித்தாலும் நீங்கள் கடங்காரங்களை தாண்டி யோசிக்க முடியாது. அப்படி ஒரு நெருக்கடியை இங்கே கொடுத்துருவாங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போ இங்கே மற்ற துறைகளில் இருக்கிற கடன் போல் இது இருக்காது. இது இதோடைய வட்டியெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். உள்ளபடியே இந்த தண்டல், ஈட்டி வட்டி, மீட்டர் வட்டின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இங்கே சர்வசாதாரணமாக நடக்கும். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்த பிரதீப் ரங்கநாதன் இதுக்குள்ளே வர்றாரேங்கிறது எனக்கு உள்ளபடியே பெரிய வருத்தம். ஒருவேளை இயற்கை அவருக்கு மிகப்பெரிய இடத்த கொடுத்து இதுலேயும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டாருன்னு வைங்களேன், அதை விட மகிழ்ச்சி வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு, முயற்சி பண்ணி பாருங்கள். சரியாக இருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா
உங்களுடைய படைப்பு திறனை இழந்துடாதீங்க. அது ஒன்று தான் நான் சொல்ல வர்றது. சார் இப்போ சமீபத்தில் காட்டாளன்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அதில் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து கேமியோ கொடுத்துருக்காரு. அது ஒரு பக்கம் வந்து ட்ரோல் ஆகுது சார். லோகேஷ் கனகராஜ் வந்து இப்போ நண்பர்களுக்காக உதவுகிறவர்கள்னு கொஞ்சம் பேர் இங்கே இருப்பாங்க. சினிமாவில் எப்போவுமே வந்து ஒரு கட்டத்திலேருந்து கொஞ்சம் மேலே போனாங்கன்னா நடந்து வந்த பாதையை மறந்து போகிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். பல பேர் அப்படி இருப்பாங்க, ரொம்ப ரூம்மெண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் வந்து ஒருத்தர் ஜெயிச்சு இன்னொருத்தர் அதே ரூமில் கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் கூட கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பல பேர்கிட்ட பார்த்துருக்கோம். லோகேஷ் மாதிரியோ விஜய் சேதுபதி மாதிரியோ கொஞ்சம் பேர் தான் தன்னோடு ட்ராவல் ஆனவங்க, அல்லது எங்கோ ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு இவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, நாம் திருப்பி பண்ணணும்னு நினச்செல்லாம் பண்ணுறவங்க. இப்போ பாருங்கள், லோகேஷ் வந்து அவருடைய நண்பர் ரத்னகுமாருக்கு படம் பண்ணி தர்றாரு, ஒரு பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதேமாதிரி கார்த்திக் சுப்பராஜும் ஒரு பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ணி தன்னுடைய நண்பர்களுக்காக பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரிலாம் ரொம்ப ரேர் சினிமாவில். இந்த படமும் அப்படி தான் பண்ணியிருக்காரு அவர். சார் அவர் நிறையா வந்து ஹிட் படங்கள், மோஸ்ட்டாக பிளாக் பஸ்டர் படங்கள் எல்லாமே வந்து நல்ல ஹிட்டான படங்கள்னு சொல்லலாம். இருந்தாலும் வந்து இவ்வளோ ட்ரோல் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லைங்க, ஒரு டைரக்டர் நடிகராகும்போது அவர் வந்து 100% அதில் ஃபிட் ஆகுறாரான்னு ஒன்று பார்க்குறாங்க. இன்னொன்று வந்து அவர்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு இயக்குனராக இருக்கும்போது நீங்கள் அந்த இதை மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுக்கு பாராட்டுகள் நிறையா குவியும். ஆனால் நீங்கள் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வரும்பொழுது இங்கே அது இருக்கா இது இருக்கான்னு 1000 கேள்விகளை ரொம்ப சாதாரணமாக ஒன்றுமே தெரியாதவங்க கூட எழுப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வர்ற விமர்சனங்களாக இருக்கும். பட் இதுலேருந்து ரொம்ப பதப்படுத்தப்பட்டு வர்றது தானே. இப்போ எடுத்தோடனே ஒருத்தர் வந்து ஆகா ஓகோன்னு பெரிய இடத்துக்கு வந்துட முடியாது. மெல்ல மெல்ல நீங்கள் டியூன் பண்ண அவங்க அந்த இடத்த பிடிக்கிறாங்களாங்கிறது தான். சார் ஜெயிலர் 2ஓட அப்டேட் என்னது? இப்போ அந்த படம் வந்து முடிஞ்சிடுச்சா ஆல்மோஸ்ட்டு, இல்லை அதோட நிலை என்னவா இருக்குது? ஜெயிலர் 2வை பொறுத்தளவுக்கு அதில் ஒரு கேமியோ ஒன்று இருக்குது. அது வந்து ஷாருக் கான் பண்ணுறதா இருந்துச்சு, அப்புறம் பவன் கல்யாண் பண்ணுறதா இருந்துச்சு, இப்போ ஹிருத்திக் ரோஷன் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ அந்த படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சுன்னா படம் முடிஞ்சுது. அது ஒன்றுத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கேரக்டர் மட்டும் இன்னும் எடுக்கப்படாமலே இருக்குது. சார் அந்த 1000 கோடின்ற அந்த இதை வச்சு தான் வந்து இந்த வெளியூர்லேருந்து இந்த கேமியோ இதெல்லாம் பண்ணுறாங்களா? இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் கேட்குறது என்னென்னா, வேறு மொழியை சார்ந்த ஒரு பெரிய ஹீரோ இந்த படத்துக்குள்ளே வர்றதுக்கு 1000 கோடி டார்கெட் தான் காரணமானு கேட்குறீங்க. அதை தாண்டி பேன் இண்டியா படங்கள்னு ஒரு ஸ்டைல் இன்றைக்கி வந்துடுச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, ஹீரோவுக்கு கொடுக்குற சம்பளம், ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, இது எல்லாமே வந்து அந்த ஹீரோவினுடைய பிஸ்னஸை தாண்டி எங்கேயோ போய் நிற்கிது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு மாநிலத்திலேருந்தும் ஒருத்தராக உள்ளே போடும்போது அந்தந்த மாநிலங்களில் அது ஒரு பெரிய கலெக்ஷனை ஈட்டும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக தான் அப்படி கொண்டு வந்து அதை வந்து ஒரு பேன் இண்டியா படமாக மாற்றுறாங்க. ரஜினி சாரை பொறுத்தளவுக்கு அவர் ஆல் இண்டியா ஃபிகர் தான். அவருக்கு வந்து இந்த பேன் இண்டியாங்கிற கான்செப்ட் எல்லாம் பெரும்பாலும் தேவையில்லை தான். இப்போ அவருடைய படம் ஹிந்தியில் போட்டிங்கன்னா பார்க்காமலா போகிறாங்க, அவர் மட்டுமே நடித்து, அப்படி கிடையாது. ஆனாலும் ஏன் வந்து அங்கேருந்து ஒரு ஹீரோ இங்கே கொண்டு வராங்கன்னா, அந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் எலிவேஷன் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால கொண்டு வராங்க. அதில் ஒன்றும் தவறில்லை. இன்றைக்கி பல பேர் அந்த ஃபார்முலாவை கடைபிடித்து மிகப்பெரிய வெற்றி படங்களாக கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 1000 கோடிங்கிறதெல்லாம் ஈஸியாக தொட்டுறாங்க. ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். பட் பெரிய படங்கிற அந்தஸ்து எப்போ வருதுன்னா, ஒரு பெரிய ஹீரோவோடு இன்னொரு பெரிய ஹீரோ சேரும்பொழுது அதற்கான அந்தஸ்து இன்னும் கூடுது. ஸோ அதையெல்லாம் கணக்கில் வச்சுட்டு தான் அது பண்ணுறாங்க. சார் முதல்வர் விஜய் வந்து அதிரடியாக போட்ட 5 காட்சிகள் வரையும் திரையிடலாம் அப்படின்னாங்க. ஏன் சார் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ என்ன புதுசாக மாற்றிருக்காங்க? இந்த ஒரு காட்சிக்கான அனுமதியை வந்து அவங்க கொஞ்சம் எக்ஸஸாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து ஏற்கனவே 4 காட்சிகள் நீங்கள் ஓட்டிக்கலாம். அந்த ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் ஒரு காட்சி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஓட்டிக்கலாம், 5 காட்சியாக. அதுக்கு வந்து கவர்மெண்ட் தனியாக ஒரு இது வந்து பர்மிஷன் லெட்டர் கொடுக்கணும், அதிகாரிகள் கொடுக்கணும். இது ஒவ்வொரு முறையும் இவங்க போய் வாங்கணும். இப்போ ஆக்சுவலாக ஒரு பெரிய படம், அஜித் படமோ விஜய் படமோ ரஜினி படமோ கமல் படமோ வரும்பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ளை பண்ணுவாங்க. சார் நாங்கள் ஸ்பெஷல் ஷோ போட்டுக்கிறதுக்கு விரும்புகிறோம், நீங்கள் பர்மிஷன் கொடுங்கன்னு ஒரு அப்ளிகேஷன் போடுவாங்க. அதற்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து நீங்கள் காலையில் 9 மணி ஷோ போட்டுக்குங்க, ஒரு 3 நாளைக்கு போட்டுக்குங்க, 2 நாளைக்கு போட்டுக்குங்கிற மாதிரி ஒரு அனுமதியை கொடுப்பாங்க. இப்போ என்னென்னா அது தேவைப்படாது உங்களுக்கு. நீங்கள் எந்த படத்தையுமே காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து இரவு 12 மணி வரைக்கும் ஓட்டிக்கலாம். 5 ஷோ நீங்கள் ஓட்டலாம். அது ஒரு வாரத்துக்கான அந்த அனுமதியை கவர்மெண்ட் ஜிஓவாகவே போட்டுடுச்சு. இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு முறையும் போய் பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளபடியே இவங்க எல்லாமே போய் கேட்டதனுடைய விளைவாக அவர் இந்த சலுகையை கொடுத்துருக்கிறார். நல்ல விஷயம் தானே சார். டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து வந்து புது ஆபாதாரமாக வந்து நடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். ஆமாம், அவர் ஏற்கனவே அவர் படங்களில் கேமியோ வந்தவர் தானே. இன்னொன்று வந்து அவர் ஹீரோ மெட்டீரியல் தான். நீங்கள் பழைய ரஜினியை பார்த்தீங்கன்னா
அந்த அந்த எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட அஸ்வத் மாரிமுத்து இருக்கார். ஸோ அதனால் வந்து அவரை படத்துக்குள்ளே கொண்டு வந்து ஒரு முக்கியமான கேமியோவாக நடிக்கணும் அப்படின்லாம் கேட்குறதுங்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போ டைரக்டர்கள் நிறைய பேர் ஏற்கனவே நடிக்க வந்திருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக நடிச்சும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வரிசையில் வந்திருக்கிறாரு, அவ்வளோதான். அது முழு ஹீரோவாக அவர் எப்போ மாறுறாரோ அன்றைக்கி தான் அவர் வந்து நல்லா நடிக்கிறாரா இல்லையான்லாம் நம்ம விமர்சனம் பண்ண முடியும். ஒரு கேமியோவாக தானே வரப்போகிறார். இப்போ இந்த பிரதீப் ரங்கநாதன் தயாரிக்கிற படத்தில் அவர் மமிதா பைஜுவோட நடிக்கிறாரு, பட்டு எக்ஸ்டெண்டட் கேமியோ தான். ஸோ அதனால் வந்து முழு ஹீரோலாம் இல்லை. லீட் ஆக்டராக வந்து இது பண்ணலையா, வெறும் கேமியோ மட்டும்தான் இது பண்ணுறேன். அவ்வளோதான், மெயின் லீடு அவர் கிடையாது. சார் ரொம்ப நாளாக வந்து அரசனோட ஷூட்டிங் போகுது. அந்த ஷூட் எப்போ சார் முடியுது? 2027க்குள்ளே அந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? கட்டாயமாக வாய்ப்பு இருக்குங்க. ஏன் இன்னும் 1 வருஷம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. படம் பரபரப்பாக இப்போ கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. நடுவில் அப்படியே ஸ்டக்காகி போகிறது. அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்குது. நம்ம ஒருத்தர் தான் காரணம்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரே நேரத்தில் 2 படங்களை அவர் இயக்குறாரு. ராஜன் வகைரா படம், அது கென் கருணாஸ் ஹீரோ நடிக்கிறாரு. அதே இந்த பக்கம் வந்து அரசன் ஷூட்டிங். இது 2மே பேரலாக நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு அரை நாள், அது ஒரு அரை நாள், அப்படி அந்த ஷூட்டிங்கை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் வந்து 2மே சம வேகத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இதில் எது முதல்ல வரும் எது அப்புறம் வருதுங்கிறத அப்புறம் தான் டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்னா. பட் அரசன் ஷூட்டிங் எந்த தடையும் இல்லாமல் வந்துகிட்டு இருக்கு. சார் சிம்புவோட அந்த பழைய ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டாரா? இப்போ இனிமேல் அவருக்கு வர படம் ரிலீஸ் ஆகும்போது எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்குமா? இது எல்லாத்தையும் அவர் கிளியர் பண்ணலை. இப்போ ஆக்சுவலாக ஐஸ்வரி கணேஷுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து 6 கோடின்னாங்க, 9 கோடின்னாங்க, 7 கோடின்னாங்க, என்னென்னமோ பேசி ஃபைனலாக இப்போ 6 கோடி ரூபா ஃபைனல் பண்ணி அதை செட்டில்மெண்ட்டு பண்ண போகிறாங்க. அது ஆல்மோஸ்ட் அது பண்ணதாக தான் அர்த்தம். ஏன்னா அந்த அரசன் படத்தினுடைய ஷெட்யூல் பேமெண்ட் எல்லாமே அவருக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்து வந்து சிம்பு வச்சு பண்ணுற படத்துலேருந்தும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஐஸ்வரி கணேஷுக்கு கொடுத்து சால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அங்கே பிரச்சனை கிடையாது. ஆனால் அதற்கு முன்னால் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. மைக்கேல் ராயப்பன் AAA படம் எடுத்தார் இல்லையா, அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் ஒரு படம். அந்த படத்தின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட அளவு கடன் சிம்பு தலையில் இருக்குது. இப்போ அந்த பஞ்சாயத்தெல்லாம் நடந்து முடிஞ்சு சிம்புவில் கொடுக்கணும்லாம் ஃபைனல் பண்ணாங்க. பட் இன்னும் அந்த பிரச்சனை முடியல. அது ஒன்று இருக்குது. அது எப்போ போனாலும் அதை முடிக்கலைன்னா அது விரட்டிகிட்டே இருக்கும். இல்லை சார், இப்போ சப்போஸ் வந்து அவர் படமே வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ கருப்பன் படத்துக்கு ஆச்சு அந்த மாதிரி எதுவும் தள்ளி போகுமா? இல்லைங்க, இப்போ இல்லை இப்போ பணம் வந்து இப்போ செட்டில்மெண்ட்டு அவர் தர வேண்டி இருக்குது. அதை கொடுக்கலன்னா கட்டாயமாக அந்த ரிலீஸ் நேரத்தில் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. இது யாராக இருந்தாலும் பண்ணுவாங்க. இப்போது ஐஸ்வரி கணேஷுக்கு இருந்த பவர் மைக்கேல் ராயப்பனுக்கு இருக்கான்னா இல்லை. ஐஸ்வரி கணேஷ் வந்து பெப்சி அமைப்போடு ரொம்ப நெருக்கமாக இருக்கார். அந்த ஆர்கே செல்வமணியோட நெருக்கமாக இருக்கார். அப்போ அவர் ஷூட்டிங்கே நிறுத்துறாரு. புரியுதா உங்களுக்கு? இந்த கெப்பாசிட்டி மைக்கேல் ராயப்பனுக்கு இருக்கான்னா இல்லை. அப்போ மைக்கேல் ராயப்பன் தொடர்ந்து இங்கே போராடிக்கிட்டே இருக்கார், என் பணத்தை வாங்கி கொடுங்க, பணத்தை வாங்கி கொடுங்கன்னு. ஸோ அதனால் பிரச்சனை வரும். ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது, சிம்பு படம் ரிலீஸ் ஆகும்போது அவர் வந்து நிற்பார். பட் அந்த படத்தை நிறுத்துகிற அளவுக்கு அவர் கெப்பாசிட்டி இருக்கான்னா இல்லை. சார் இந்த வீரம் படத்தில் நடித்த ஆக்டர் பாலா அவர்கள் வந்து உருக்கமாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அது என்ன சார் காரணம், பார்த்தீங்களா அந்த வீடியோ? இல்லைங்க, அது பர்சனல், அவருடைய குடும்ப பிரச்சனை. அதை வந்து நம்ம பேசுகிறதுல அர்த்தம் கிடையாது. பட் அவர் வந்து இங்கே தமிழில் அறிமுகமாகி 1-2 படங்கள் ஹீரோவெல்லாம் நடித்தார். அப்புறம் வீரம் படத்தில் அவருடைய அண்ணன் டைரக்ஷனுங்கிறதுனால அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுத்தாங்க. அப்படியே மெல்ல கேரளா பக்கம் நகர்ந்து அங்கே ஒரு மிக முக்கியமான ஹீரோவாக அவர் மாறினார். அங்கே வந்து டாப்பில் இருக்கிற ஹீரோக்களில் ஒருவராக அவர் மாறினார். பட் சூழ்நிலை என்னாச்சுன்னா அதையும் அங்கே அவரால் தக்க வச்சுக்க முடியல. இப்போ கொஞ்சம் பர்சனல் காரணங்கள், அப்புறம் நடுவில் உடம்பு சரியில்லாமல் போச்சு அவருக்கு. அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டு அவர் ரொம்ப உயிர் பிழைத்து வந்ததே பெரிய விஷயமாக மாறிச்சு. ஸோ அப்படி அடுக்கடுக்கான சோதனைகள் அவருக்கு இருக்குது. அதற்கு என்ன காரணம், ஏன் வந்து இயற்கை அப்படி ஒரு விரட்டுதுன்னு நமக்கு தெரியல. பட் அவரை தனிப்பட்ட முறையில் நல்ல மனிதர் தான் அவர். நம்ம பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்ல மனிதர் தான் அவர். ஏதோ அவருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து வருது. அதன் காரணமாக தான் ரொம்ப உருக்கமாக சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாரு. நம்ம என்னென்னா இப்போ இங்கே ஜெயம் ரவி போன்றவர்கள்லாம் நிறைய பேர் பர்சனல் லைஃப்பில் ரொம்ப பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி சினிமாக்காரர்கள் எப்போவுமே வந்து ரொம்ப இலகுவானவர்கள். அவங்க மனசே ரொம்ப இலகுன மனசாக இருக்கும். ரொம்ப சீக்கிரம் அந்த இல்லை ரொம்ப பாதிக்கப்பட்டுருவாங்க. ஒரு கோபமாகட்டும் அல்லது வருத்தமோ ஏதோ ஒன்று எதுவாக இருந்தாலும் அவங்கள ரொம்ப ஈஸியாக அஃபெக்ட் பண்ணிவிடும். ஸோ அப்படிப்பட்ட மென்மையானவர்களை இப்படி இயற்கை
விரட்டுதேங்கிற ஒரு கவலை தான். மற்றபடி பாவம் அவங்க 2 பேருமே அவங்க நினைத்த வாழ்க்கையை வாழணும், அவ்வளோ. சார் கருப்பு படம் வந்து 300 கோடி ரூபா வரையும் கலெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 400 கோடி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, இல்லைனா இதுக்கப்புறம் ஓடிடியில் விட்டுருவாங்களா? ஓடிடி வந்து இப்போ 3 மாதத்திற்குள்ளே நீங்கள் ஒளிபரப்பலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ கண்டிஷன்ஸ் இருக்குது. இது வந்து 6 வாரமாக மாற்றணும்னு பெரிய பிரச்சனை இங்கே ஒன்று போயிட்டுருக்கு. அது வந்து எப்போ எப்படி சரியாகுங்கிறத அது தனியாக விட்டுருங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நான் ஸ்டாப்பாக ஓடிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக திரைக்கு வந்திருக்கிற பிளாஸ்ட் படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக மாறும் போல இருக்குது. அப்போ அந்த படம் மேலே அப்படி ஹைட்டு ஏறும் பொழுது இது கொஞ்சம் டவுன் ஆகும். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ அடுத்தடுத்த வாரங்களில் நல்ல நல்ல படங்கள்லாம் வருது. முக்கியமாக இந்த பாண்டியராஜ் இயக்கத்தில் ஒரு படம் வருது இல்லையா, பரிமளா அண்ட் கோன்னு ஒரு படம் வருது. அந்த படத்துக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அப்படி புதுப்படங்கள் வந்து பெரிய ஹிட்டாக மாறும் பொழுது இந்த படத்துக்கான ஓட்டம்ங்கிறது மெல்ல குறையும். ஸோ அதனால் இனிமேல் வந்து அந்த 100 கோடியை ரீச் பண்ணுமா, 400 கோடி தொடுமான்னு தெரில. பட் 300 கோடிங்கிறதே எதிர்பாராத ஒரு பெரிய ஹிட்டு தான். சார் ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? இது ஏன்னா இது எப்படி போகுதுன்னா வந்து இப்போ டைட்டில் கார்டு எப்படி போடுவாங்க, முதல்வர் விஜய்னு போடுவாங்களா இல்லை தளபதி விஜய் போடுவாங்களா அப்படின்னு வந்து நெட்டிசன்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலாக ஜூன் 18 ரிலீஸ் பண்ணணும்னு தயாரிப்பாளர் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்காரு. ஆனால் அதற்கான சூழ்நிலை இன்னும் அமையலை. என்ன காரணம்னா சென்சார் சர்டிஃபிகேட்டு வரல. அது ஏதோ வந்து ஒரு பெரிய விடுகதை மாதிரி இருக்குது. இது கிடைக்குமா கிடைக்காதான்னே தெரில. ஒருவேளை கொடுக்காமலே இந்த படத்தை முடக்கிடுவாங்களோங்கிற அளவுக்கு இப்போ சந்தேகம் வந்துடுச்சு. ஏன்னா அந்த தயாரிப்பாளர் எடுக்காத முயற்சி கிடையாது. இப்போ இன்னொரு முறை அவர் நீதிமன்றத்துக்கு போனால் தான் அதுக்கு ஏதாவது ஒரு சால்வேஷன் கிடைக்கும். பட் அவர் போகிறதுக்கே பயப்படுறாரு. ஏன்னா இவரே போய் நீதிமன்றத்தில் நாங்கள் அந்த வழக்கை அவுட் ஆஃப் கோர்ட்டு தீர்த்துக்கிறோம், வாபஸ் வாங்கிக்கிறேன்ட்டு வந்துட்டார். இப்போ இனிமேல் மறுபடியும் போனார்னா அன்றைக்கி போனீங்களே இப்போ எதுக்கு வந்தீங்கன்னு நீதிமன்றம் கேட்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வேறு இருக்குது. ஸோ அதனால் நீதிமன்றத்துக்கும் போக முடியாது. சென்சார் போர்டையும் தொடர்ந்து கெஞ்சிட்டே இருந்ததுன்னா எவ்வளோ நாள் கெஞ்சிட்டு இருக்க முடியும்னு தெரில. அப்போ ஒன்றுமே புரியாமல் ஒரு ஷாக் ஆகி உட்காந்துருக்காரு. இதுதான் யதார்த்தமான உண்மை. பட் இருந்தாலும் ஜூன் 18 வந்துருங்கிற நம்பிக்கையில் விஜய் ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் மிகப்பெரிய அநியாயம் இது. அது மட்டும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா இது வரைக்கும் இந்திய திரையுலகத்தில் எந்த படங்களுக்கும் இல்லாத ஒரு பெரும் கேடை இந்த படத்துக்கு சென்சார் போர்டு கொடுத்துட்ருக்கு. சட்டத்திற்கு புறம்பான வேலையை சென்சார் பண்ணுது. ஒரு படத்தை நீங்கள் சென்சார் கொடுக்க தகுதி இல்லைன்னா இந்த படத்துக்கு கொடுக்கறதுக்கு தகுதி இல்லைங்க, நாங்கள் அந்த படத்துக்கு கொடுக்க மாட்டோன்னு சொல்லணும், அல்லது கொடுத்துடணும். இது ரெண்டும் இல்லாமல் இவ்வளவு மாதங்களாக ஒரு படத்தை போட்டு வச்சுருக்கிறது, ஒரு 300-400 கோடி ஒர்த்துள்ள ஒரு படத்தை தூக்கி போட்டு வச்சுருக்கிறதுங்கிறது எந்த விதத்தில் சரின்னு நமக்கு தெரியல. இந்த அநியாயத்தை யார் செய்கிறாங்களோ, இதற்கு யாரெல்லாம் காரணமாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் என்ன ஆவாங்கன்னே தெரில. இயற்கை அவங்களெல்லாம் எப்படி தண்டிக்கும்னே நமக்கு தெரியல. கட்டாயமாக அந்த தண்டனை அவங்களுக்கு உண்டு. ஓகே சார், ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.